கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து தேவைகளை சந்தித்து மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் நல்லவராயிருந்தீர், வல்லவராயிருந்தீர், போதுமானவராயிருந்தீர், தேவைகளை சந்தித்தீர், பாதுகாத்தீர், கிருபையாய் வடித்து நீர் தப்புவித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர். இந்த காலவழியில நமக்கு நன்றி சொல்ல முடியாய், உடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்த முடியாய், உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்க எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோட கர்த்தர் பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக தீர்க்கதரிசனமாய் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை விசுவாசிக்க, கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, உடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ராஜா, உடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்கள் ஒருவரையும் ஆட்கொள்வீராக. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யூதர்கள் அகாஸ்வாரியின் நாட்களில அவர்கள் வாழ்ந்தாலும் ஒரு அடிமையை போல அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் எப்படி உபத்திரவப்படுகிறார்களோ அதை போல அந்த நாட்களில் யூதர்கள் ஒரு சுதந்திரம் இல்லாதபடி காணப்பட்ட அந்த நாட்களிலே ஆண்டவர் யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் களிப்பையும் உண்டாக்கினார். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். யூதர்கள் அந்த நாட்களிலே ஒரு சாதாரண குடிகளாய் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே நம்ம வாசிக்கும் போது எஸ்தர் என்கிற அந்த ஒரே ஒரு மகளின் நிமித்தமாய் ஆண்டவர் எஸ்தரை தெரிந்து கொண்டு அந்த நாட்டுடைய ராணியாய் மாறின பிறகும் யூதர்களுக்கு எந்தவித உயர்வும் காணப்படவில்லை. அவள் ராஜாத்தியா இருக்கிறாள். அவளை வளர்த்த அவளுடைய சிறிய தகப்பன் அங்கே வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் யூதர்களுக்கென்று ஒரு பெரிய விடுதலையோ ஒரு பெரிய காரியங்களோ இன்னும் நடைபெறவில்லை. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ முதலமைச்சர் இருக்காரு. ஆனாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைத்ததாய் சொல்லப்படவில்லை. இது எப்பொழுது நடக்கும் என்றால் உபவாசத்தினால் உண்டாகும் நன்மைகள், உபவாசத்தினுடைய மேன்மை. அவளுடைய அண்ணன் அவளை வளர்த்தார். அவருக்கும் ஒரு பெரிய உயர்வு என்று சொல்ல முடியாது. ஏதோ எஸ்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால மொர்தெகாய் அந்த இடத்துல பணியில் அமர்த்தப்பட்டார். ஆனாலும் யூதருக்கு விரோதமான காரியங்கள் அங்க நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். யூதரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தில் இருந்த ஒருவன் யூதமாய் திட்டம் பண்ணுகிற நாட்களிலே எஸ்தர் ராஜாத்தியும் அவருடைய அண்ணனும் இணைந்து உபவாசித்து ஜெபித்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த முந்தின அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் நான் மரித்தாலும் மரிப்பேன், எப்படியாவது என் ஜனங்களுக்காய் நான் பரிந்து பேசுவேன் என்று சொல்லி அவள் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்து அவள் ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் யூதருக்கு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறபடி யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். 2 பேர் எங்க கூடுகிறார்களோ அங்க இருப்பேன்னு சொன்ன தேவன் இவங்க 2 பேருடைய ஒருமனத்துல அவருடைய உபவாசத்தில் அவர்கள் தரித்து நின்றார்கள். கர்த்தர் இறங்கி ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை தந்தார். இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நிற்கிற ஆட்களை தேடுகிறார். இந்த நாட்களை உபவாசித்து நாம் ஜெபிக்கும் போது கிறிஸ்தவர்களுக்காய் பலவிதமான கொடுமைகளாக அரங்கேற்றப்படுகிறது. பல காரியங்கள்
ட்ரைபல் ஜனங்கள்லாம் இனி அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, நாடு கடத்தப்படுகிறார்கள். இந்த வேளையில கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது ஜெபிப்பதற்காக. நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் யூதருடைய வாழ்க்கையில உண்டான வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய ஜனத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை என்பதை மறந்து போக வேண்டாம். அப்ப மொர்தெகாய் சொல்றாரு, நீ ஜெபிக்காம இருந்தீன்னா யூதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், ஆனால் நீயும் அழிந்து போவாய் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களை நம்ம ஜெபிக்கும் போது ஒன்றாவது நமக்கு மேன்மை, இரண்டாவது நம்ம கூட இருக்கிறவங்களையும் நாம் பாதுகாக்க அது உதவியா இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார், அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. முதல் காரியம், எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசித்து ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 7 verse 10, அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தின் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அந்த ராஜாவுக்கு இரண்டாவதான காணப்படுகிற ஆமான் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு சதி செய்து முதலாவது மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும், பின்பு யூதரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் இவருமாய் யோசனை பண்ணி ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு தெரிய ஆரம்பித்தவுடனே ஜனங்கள் கலக்கத்தில் இருந்தாங்க, பயத்தில் இருந்தாங்க. ஒரு இருளில் இருக்கிறது போல ஒரு காரியங்கள் என்ன நடக்குமோ, இருளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்திலுமே ஒரு நம்பிக்கை இருக்காது. என்ன நடக்கும், எது வாசல், என்ன நடக்கும், எப்படி போலாம் என்று சொல்லி ஒரு குருடன் அலைகிற விதமாய் ஜனங்கள் பயந்த நிலைமையில ஆண்டவர் முதலாவது அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தார். ஆமான் மரித்து போனான் என்ற ஒரு செய்தி காற்று தீயை போல பரவ ஆரம்பித்தது. நமக்கு விரோதமா இருக்கிற சத்துடைய ஆயுதங்களை ஆண்டவர் அழித்து போட இன்றும் பலமுடையவராக இருக்கிறார். ஜெபத்தினால உபவாசத்தினால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. முற்றிலும் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்களை வாக்காமற் போக பண்ணுகிறார். முந்தின அதிகாரங்களை வாசிக்கும் போது எஸ்தர் உபவாசித்து ராஜாவிடத்தில் போய் பரிந்து பேசும்போது ராஜா எஸ்தருக்கு அவருடைய கண்களை தயவு பாராட்டி அவள் வேண்டின விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்க ராஜா மூலமாய் நிறைவேற்றுகிறார். உனக்கு என்ன வேண்டும்? அவள் சொல்லுகிறாள், இந்த ஆமான் எங்களுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்து எங்களை அழிக்க வகை தேடுகிறான் என்று சொல்கிற போது ராஜா உடனே அவனை தூக்கி போடுங்கள். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்திருக்கிறான் சொல்கிற போது அவன் செய்த இந்த மரத்தில் அவனை உடனடியாக தூக்கி போடுங்கள் சொல்லி உடனடியாய் அவன் கொல்லப்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் நாம் கடந்து வரும்போது எப்படிப்பட்ட மனுஷனையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார், அழிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் நமக்கு வெற்றி உண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருக்கு விரோதமான வல்லமை ஒன்றுமில்லை என்பதை மறந்து போக வேண்டாம். ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இருளில் இருந்த ஜனங்க என்ன செய்வோம்னு கலங்கி போன ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் அங்கு தந்தார். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல சாம்ஸ் சாப்டர் 7 verse 15 and 16, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். இந்த வார்த்தையில நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். துன்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 11ஆம் வருஷத்திலிருந்து அப்படியே வாசிச்சுட்டே இருக்கும்போது அவன் மனம் திரும்பாவிட்டால், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எவனெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறானோ அவன் மனம் திரும்ப ஆண்டவர் நாட்களில் தருவார். அவங்க மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவனை வச்சே குழியை வெட்ட வச்சு அது குழியில அவனையே என்ன பண்ணிடுவாரு, நம்ம போய் வெட்டணும்னு அவசியம் இல்லை. துன்மார்க்கனுக்கு அவனுக்கு அவனே குழியை வெட்டி அந்த குழியில அவனே விழும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கிரியை செய்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் அபிகாயிலுடைய புருஷன் தாவீதை மதிக்காமல் இந்த காரியங்களை செய்யும் போது அபிகாயில் சொல்றா, கர்த்தர் செய்வார், நீங்க போய் ரத்தம் சிந்த வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார் என்று சொல்லி அப்படியே இந்த நாபால் செத்து போனான். அதை போல
இன்னைக்கு ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்களை அவர்கள் கையிலே அவர்கள் மடியும்படி கர்த்தர் கிருபை செய்வார். 16ஆம் வசனத்துல அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் என்ன பண்ணும், இறங்கும். யாருக்கு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் அவன் தூக்கு மரத்தை செய்வித்தானோ அதே தூக்கு மரத்துல ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு, கொன்று போட்டார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை, பலத்த காரியங்களை இன்னைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்து உபவாசித்து இந்த நாட்கள்ல தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஒரு வெளிச்சம் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை கூட இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல உபவாசத்தினால் வந்த இன்னொரு மேன்மை என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 1. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு என்ன பண்ணானா, கொடுத்தார். எஸ்தர் ராஜாவை திருமணம் செய்தாலும் இன்னும் அவள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருந்தது. அவள் உபவாசிக்கும் போது ஆண்டவர் முதலாவது ஒரு பெரிய சந்தோஷத்தை, வெளிச்சத்தை தந்து, பிறகு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை அவளுக்கு தந்தார். அவளுக்கென்று ஒரு சொந்த வீடு கிடைக்கும்படி கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். உபவாசிக்கும் போது பூமியில வீடு ஒரு ரட்சிப்பை குறிக்கிறது, வீடு ஒரு உலக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்திக்க வல்லமுடையவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கும் போது, தேசத்துக்காய் நிற்கும் போது நிச்சயமாய் நம்முடைய அடிப்படை தேவைகள் பற்றி ஆண்டவர் அறிவுள்ளவராய், கரிசனை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய் காணப்படுகிறார் என்பதில் சந்தேகமில்லை. அன்றைய தினமே அன்னைக்கே கர்த்தர் என்ன பண்றாரு, எஸ்தருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்த தேவன் இன்னைக்கு நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நோக்கமெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தேசம் சிறையிருப்பிலிருந்து மாற வேண்டும் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியங்களை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 13 verse 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு ஆஸ்தி இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். சொத்து இல்லை, நமக்கு இந்த பூமியில ஐஸ்வர்யம் இல்லை, இந்த பூமியில நமக்கு ஒரு வீடு கூட கிடையாது, இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு கூட இடம் இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனா எத்தனையோ துன்மார்க்கர் நமக்காக வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது அந்த காரியங்களை ஆண்டவர் அப்படியே வீடாவே நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உபவாசம் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன பண்றான், சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தி யாருக்கா, நீதிமானுக்காக. இன்னைக்கு நீதிமானுடைய ஆஸ்தியை பாவி சாப்பிட்டு இருக்கான் நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உரிமைகள் ஒடுக்கப்படுகிறது, கிறிஸ்துவனுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. ஆனா நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கும் போது இந்த வேத வசனத்தின்படி கிறிஸ்துவனுடைய ஆஸ்தி பாவி சாப்பிடாதபடி பாவியுடைய ஆஸ்தி என்ன பண்ணுது, நீதிமானுக்காக என்ன பண்ணுகிறது, கர்த்தர் இந்த பூமியில கொடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். நிச்சயமா உபத்திரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது முடிவிலே அது விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவனுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது, வீடுகள் பறிக்கப்படுகிறது, தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது. இது நடக்கும். ஆனா ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து உபவாசத்துல முற்றிலும் நாம ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் காணப்படும் போது ஒரு நாளிலே நாம் இழந்தவற்றை மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அதை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை மறந்து போக வேண்டாம். பாவியினுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறதா, நீதிமானுக்காக. ஆனா நம்ம சொல்றோம், இல்ல இல்ல நீதிமானுடைய ஆஸ்தி தான் இன்னைக்கு பாவிங்க சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்ட்டு. ஆண்டவர் நிலைமைகளை அடியோடு மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை
இந்த வசனத்தின் மூலமாய் நாம் விசுவாசிப்போமாக. உபவாசம் இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்யக்கூடியது என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 2. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். மூன்றாவது, சாதாரண நிலைமையிலிருந்த மொர்தெகாய், ஒரு காவல்காரனாய் இருந்த மொர்தெகாயை ஆண்டவர் ஒரு அதிகாரியாய் மாற்றுகிறார். ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். உபவாசம் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறது. சத்துருவின் மேல ஒரு அதிகாரத்தை தருகிறது. முத்திரை மோதிரம் அபிஷேகத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது, அதிகாரத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது நம்ம சத்துருவின் மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் தருகிறார். இவ்விதமான ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற ஒன்றினாலும் போகாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 41 verse 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசேப்பு பின்னும் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் என்ன பண்ணு போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து அவனை அதிகாரியாக்கினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு தந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசத்தில் பட்னியில் இருந்த யோசேப்புக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்தார். இந்த நாட்களில் ஆண்டவருக்காய் நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண அதிகாரத்தை சத்துருவின் மேலே கத்த தருகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய துறைத்தனங்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், உரிந்து அப்படின்னு சொல்லி கொலோசையில சொல்லப்படுகிறது. சாத்தானுக்கு அதிகாரத்தை தந்தார், அபிஷேகத்தை தந்தாரு. அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினால அவனுடைய அதிகாரத்தின் துறைத்தனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாராம், he removed, எல்லாவற்றையும் உரிந்து ஆண்டவர் சிலுவின் மேல வெற்றி சிறந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த நாட்களை வாசிக்கும் போது ஆமானுக்கு இருந்த அவன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து ஆண்டவர் மொர்தெகாய்க்கு தந்தார், ராஜா தந்தார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. சத்துருக்கு வல்லமை இருக்குது, சத்துரு பெரியவன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் அதை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையில் அவனை கொன்று அவருடைய எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார் என்று சொல்லி கொலோசையில வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஜெபித்து உபவாசித்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கும் போது ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு தருகிறார். அவன் என்ன சொல்றோமோ அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். உபவாசிச்சு பார்த்தாதான் அதோடைய அருமையை நம்ம பார்க்க முடியும், அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றின் மேல ஆளுகை தருகிற தேவன் இந்த புதிய பாட்டு காலத்திலும் எல்லாவற்றின் மேல ஒரு அதிகாரத்தை ஆளுகையை கத்த தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. உபவாசித்து கத்தருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழும்போது நம்முடைய நாட்கள் ஒரு அதிகாரம், நம்முடைய கையில் ஒரு அதிகாரம், நம்ம கால் வைக்கிற இடத்துல ஒரு அதிகாரம், நமக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை கத்த நமக்கு தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எதை கண்டு பயப்படாதபடி ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தருகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 12ஆம் வசனத்துல கடைசியில உபவாசிக்கும் போது உண்டான ஒரு நன்மையை நம்ம வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 12. அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. இதுவரைக்கும் அடிமையாய் இருந்த யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தின் கனத்தையும் தந்தார். பயந்திருந்த யூதர்கள் இன்னைக்கு யுத்தம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் அவளுக்கு தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் வசனத்துல இவ்விதமாய் யூதருக்கு என்ன வந்துச்சா,
வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் என்ன வந்துச்சு, கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு எல்லாருக்கும், எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய்க்கு மட்டுமல்ல, எல்லா யூதருக்கும், யாரெல்லாம் உபவாசத்துல கலந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் சேர்ந்து உபவாசித்தார்களோ அத்தனை பேருக்கு ஒரு அதிகாரத்தையும் கனத்தையும் கர்த்தர் தந்தார். அதை நம்ம கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் 8 verse 17, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதரை பற்றிய பயம் தேசத்து ஜனங்களை என்ன பண்ணிச்சான், பிடிச்சதுனால அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இவ்விதமாய் யூதருக்கு ஒரு கணம் என்ன பண்ணிச்சு, உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தருக்கு மொர்தெகாய்க்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் கனத்தையும் வல்லமையும் கொடுத்தாரோ அதே வல்லமையை அவர்களோடு சேர்ந்து உபவாசித்த எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டார். யூதரை பார்க்கிற, யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை படித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் என்ன பண்ணாங்க, சேர்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இவர்களுக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தரை ஆராதிக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் யாவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தந்து, இப்படிப்பட்ட வல்லமையை தந்து, நம்மை பார்க்க, நம்மை பற்றிய ஒரு பயம் மற்றவர்களுக்கு உண்டாகிற விதத்துல ஒரு கனத்தையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக விரும்புகிறார். இந்த நாட்கள்ல எஸ்தரை போல நான் மரித்தாலும் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ராஜ மேன்மையை கூட அவள் எண்ணாதபடி, அந்த ராஜ்யத்தினுடைய பெரிய ஆசீர்வாதத்தை கூட எண்ணாதபடி, தன்னுடைய தேசத்துடைய ஜனங்களுக்காய் அவள் திறப்பின் வாசல்ல நின்றது போல இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்காய் நம்ம நிற்கும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறார். அப்படி உண்மையாய் நிற்கும் போது அவர்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம குடும்பத்துக்காக நம்ம திறப்பின் வாசல்ல நிற்கிறது அது நம்ம மேல விழுந்த கடமை. வேற யாரும் அதுக்காக நிக்க மாட்டாங்க. நம்ம சபைக்காக, நம்ம தேசத்திற்காக நம்மள கர்த்தர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். 1000 பேர் இருந்தாலும் அத மொர்தெகாய் தெளிவா சொல்றார். நீ அமைதலா இருந்தீன்னா யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், ஆனால் நீயும் உன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறபடி, இனி காலம் தாமதிக்காதபடி என் குடும்ப ரட்சிப்புக்காக, என் தேசத்திற்காக, என் சபைக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்க கர்த்தரை அழைத்தார் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியை கனப்படுத்தினது போல நம்மையும் கனப்படுத்தி, மொர்தெகாயை கர்த்தர் அப்படியே அதிகாரத்தை தந்தது போல நமக்கு அதிகாரத்தை தந்து ஆண்டவர் நிச்சயமா இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நம் மூலமாய் ஒரு பெரிய களிப்பு, மகிழ்ச்சி, அப்படியாய் வெளிச்சம், கனம் நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பத்துல, அப்படியாய் தேசத்துல ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு தர விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து எங்களுக்குள்ள இருக்கிற இருளை மாற்றுங்க ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மை ஒளியாக, கர்த்தர் வழியாக பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாக எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் ஒரு கனமும் உண்டாக நீர் எதிர்பார்க்கிறீர். நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து அடிமைகளா இல்லாதபடி ஆளுகிறவர்களாக, போர் செய்கிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாகி மாறும்படியாய் இந்த நாட்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. யார் ஆண்டாலும் சரி, நாங்கள் நீர் எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் விட்டுக் கொடுக்கும் போது உங்களுடைய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்து எல்லா சத்துடைய வல்லமைகளை அழித்து நீர் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு அரணமாக இருந்து எங்களை விடுவித்து எங்களை உயர்த்தி கனப்படுத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற இருளை எடுத்து போடுவீராக. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க காணப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் மூலமாய் தேசத்தில் ஒரு வெளிச்சம் வரட்டும், பயங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவர் கிருபை செய்யுங்க. குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே நாங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.